மோட்டோரோலா இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா மாசம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த மாதம் சுட லான்ச் ஆகிருக்கிறது தான் இந்த G35 5G. இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன இருக்கு அதெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கிறதுக்கு முன்னாக ஃபர்ஸ்ட் குயிக்கான அன்பாக்சிங் பார்த்தலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கலர் வந்து பச்சை கலர். ஓபன் பண்ண உடனே அந்த பச்சை கலர் போனை தான் நீங்க வந்து பாக்குறீங்க. இத பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா ஒரு டிபியூ கேஸ் கொடுத்திருக்காங்க, ஒரு சில புக்லெட்ஸும் இருக்கு, சிம் ரிசீவர் பின்னுமே இருக்கு அண்ட் சார்ஜர் பாக்ஸ்லயே வருது. இந்த கலர் பர்சனலி எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸ்பெஷலி இந்த வீகன் லெதர் ஃபினிஷிங் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பிரீமியம் செக்மெண்ட்ல எல்லாம் பார்த்திருப்போம். இப்போ இந்த செக்மெண்ட்லயுமே வீகன் லெதர் கொண்டு வந்திருக்கிறது நல்லா இருக்கு. ஆனா சைடுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாக்ஸியான டிசைன் தான் இருக்கும். அது பிடிக்கும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கு. பட் மத்தபடி நீங்க இதை பிடிக்கும்போது நீங்க அந்த கேஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கேஸ் உடைய குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வெளிப்படைத்தன்மைக்காக சொல்லிடுறேன், இந்த வீடியோ நான் மோட்டோரோலா கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது வெறும் அன்பாக்சிங் என்னுடைய முதல் பார்வை மட்டும் தான், விமர்சனம் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை சொல்றேன். நீங்க பாருங்க, உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ட்விஸ்டும் இருக்கு. கடைசி வரைக்கும் ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன மீனிங்? எனக்கு என்ன மீனிங் தெரியாது. கடைசி வரைக்கும் பாருங்க. பட்ஜெட் செக்மெண்ட்ன்றதுக்கு 3.5mm ஜாக் இருக்கு. IP52 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஹைபிரிட் ஸ்லிம் கார்ட் ஸ்லாட்டுமே வருது. குறிப்பா கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனுமே இந்த செக்மெண்ட்லயும் கொடுக்குறாங்க. அப்ப கார்னிங் கிளாஸ் செக் பண்ணிடணும்ல, ஹைட் போதுமா இல்ல இன்னும் நல்லா தெரியுது. ஓகே மான்சூ என்ன பவுன்ஸ் எல்லாம் ஆகுது. அண்ட் வீகன் லெதரை பத்தி சொல்ல வேணாம், நம்ம தான் ஏற்கனவே பல. ஓகே இதெல்லாம் நார்மல் டெஸ்ட்டுங்க, சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்ணுறது. இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக ஐயோ போட்டால் உடையாதுன்றதுக்காகலாம் கிடையாது. எல்லா ஃபோனுக்குமே அப்படி தான். அண்ட் டிசைனில் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். ஸ்பெஷலி இந்த கிரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வீகன் லெதரும் கிரீன் கலர், சைடில் ஃப்ரேமுமே கிரீன் கலர், உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா வால்பேப்பருமே பச்சை கலர், அப்படியே ஒரு பிளெண்டாக கொடுத்துருக்காங்களாம். பெசல்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த செக்மெண்ட்ல பார்க்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் போன் பெசல்ஸ் மாதிரி கண்டிப்பாக தெரியும். சின்ன கொஞ்சமாக தான் இருக்கு. பட் மற்றபடி 120 Hzக்கான ரெஃப்ரெஷர்ஸை வச்சு யூஸ் பண்ணும்பொழுது ஸ்லீக்காக இருக்கு. இந்த மாதிரி தான் வந்து அந்த ஸ்லீக்னஸ் வந்து இருக்கணும்னு சொல்றது. 120 Hzக்கான அந்த ஃபீலும் வந்து தெரியும். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷன் பூஸ்டரும் இருக்கிறதுனால டிஸ்பிளேல நீங்க படங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது கூட கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்டாவே வந்து தெரியுது. அண்ட் 1080p 24 fps வரைக்குமே நல்ல ஸ்மூத் பிளேபேக் வந்து இருக்கு. ஸோ 1000 nitsக்கான பிரைட்னஸ் இருக்கு. அது பீக்கா டிபிக்கலா அப்படின்றத பத்தி இன்னும் தெளிவாக தெரியல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்டேட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. பட் இன்டோர்ல யூஸ் பண்ண வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. அவுட்டோர்ல ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ இதை சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா லவுடா இருக்கு. கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாரா இருக்கு. பின்பக்கமா 2 கேமரா கொடுத்திருக்காங்க. ஒன்னு 50 மெகாபிக்சல், இன்னொன்னு 8 மெகாபிக்சல். முன்னாடி பார்த்தா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. சரி கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்கு? நமக்கு அதுதானே முக்கியம். அவுட்டோர் எல்லாம் எடுக்கும்போது பாருங்க, இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நான் மோட்டோரோலா ரீசெண்டா பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. பட் இது பட்ஜெட் செக்மெண்ட் எந்த அளவுக்கு பண்ணுவாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துட்டு இருந்தது. ஒருவேளை மின்னெல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஓவர் சேச்சுரேட்டடா கொடுப்பாங்களான்னு பார்த்தா கலர் எல்லாம் சும்மா தாறுமாறா பூஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மின்னெல்லாம் எடுத்தா சோஷியல் மீடியால போடவே முடியாது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அப்படியே சோஷியல் மீடியால கலர்ஃபுல்லா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு செம்ம கலரா இருக்கு. உங்களுக்கு இந்த அளவுக்கு கலர் பிடிச்சிருக்கான்றத சொல்லுங்க. பட் இந்த அளவுக்கு இருக்கு. பட்ஜெட் வச்சு பார்க்கும்போது பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. செல்ஃபியுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. இனிஷியல் ஸ்டார்ட்அப்ல ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. வேணும்னா நீங்க அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். அதே போல கேம்ஸுமே இருக்கு. அதையும் வேணா நீங்க வந்து தூக்கிக்க முடியும். அண்ட் இது Android 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல வருது. Android 15 அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. 3 செக்யூரிட்டி அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க 3 வருஷத்துக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் 2+3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 OS அப்டேட் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். மற்றபடி இந்த செக்மெண்ட்ல நமக்கு மோட்டோ செக்யூர் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஸ்பேஸ் 2.0 இருக்கு. திங்க் ஷீல்ட் ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்லயே ஃபாஸ்டஸ்ட் 5G ன்னு ஒன்னு சொல்லிருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் 12 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. விவோ NR சப்போர்ட்டுமே இருக்கு. நாங்க ஜியோ பிளஸ் BSNL, ஜியோல 5Gல ஸ்பீட் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதோட ஸ்பீட் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. BSNL மேக்ஸிமம் 4G தான். அதுல கால் குவாலிட்டி வந்து செக் பண்ணி பார்த்தோம். அதுல கால் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. மற்றபடி Wi-Fi 5 கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் 5.0 இருக்கு. இன்னொன்னு என்னடான்னு பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல ஃபாஸ்டஸ்ட் யூனிசாக் ப்ராசஸர் இதுதானா. அப்படி என்னடா ப்ராசஸர் அதுன்னு பார்த்தா யூனிசாக் T760 ன்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர். எனக்கும் இதுல பெரிய ஈடுபாடுகள் கிடையாது. சரி இருந்தாலும் நம்ம AnTuTu ரன் பண்ணி பார்க்கலாமே. ரன் பண்ணி பார்க்கும்போது 4.7 lakh வந்திருக்கு ஸ்கோர், which is not bad. CPU throttling அடி வாங்குதா அப்படின்னு பார்த்தா CPU throttling-லயுமே ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிச்சுங்க. கூடவே LPDDR4X மற்றும் UFS 2.0 ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, இதெல்லாம் சேர்த்தும் பார்க்கும்போது இது வந்து நல்ல ஹீட் எல்லாம் ஆகுதா எப்படி என்னன்னு பார்க்கும்போது இனிஷியல் டெஸ்டிங்ல எங்களுக்கு பெருசா ஹீட்டிங் இன்னும் வந்து தெரியல. இன்னும் இன்டெப்தா டெஸ்ட் பண்ணும்போது ரிவ்யூ எல்லாம் வேணும்னா சொல்லுங்க. அப்போ ஃபுல்லா டெஸ்ட் பண்ணும்போது எப்படி என்ன இருக்குன்றத வந்து சொல்றேன். சரி அப்ப பேட்டரி எவ்வளவுதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்கு. 20 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது, 20 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்ல இருக்குது. என்ன சொல்றோம் பாருங்க, 20 எல்லாம் ஃபாஸ்டா ஓகேவா. சோ அதை வந்து பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. சோ இது எல்லாமே ஓரளவுக்கு பட்ஜெட்ல உங்களுக்கு ஒரு கிளீனான UI அண்ட் 5000 mAh பேட்டரியோட காம்பினேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி தான் தெரியுது. பிளஸ் இது 16ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் போன் அஃபிஷியலி லான்ச் ஆகும் போது பிரைசிங் இப்போ வந்தது பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் போனை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்க.